السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. صلوا على النبي وعلى سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனையே சாரும். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மீதும், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கை, மனிதன் வாழக்கூடிய அந்த நாட்கள், மனிதனுடைய இந்த ஒட்டுமொத்த வாழ்வையும் மூன்றாக பிரித்து நாம் பார்க்கலாம். மூன்று பருவங்களாக நாம் பார்க்கலாம். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று மூன்று பருவங்களாக நாம் காணலாம். இதில் மனிதன் அதிகமாக வீணடிக்கக்கூடிய பருவம் எது தெரியுமா? தன்னுடைய இளமை பருவத்தை. தன்னுடைய இளமை பருவத்தை தான் மனிதன் அதிகமாக வீணடித்து விடுகிறான். இல்லா மாஷா அல்லாஹ். இந்த அகிலத்திலே, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும், ரப்பு தஆலா படைத்த இந்த உலகத்திலே மொத்தம் 232 நாடுகள் இருக்கிறது. அதில் 171 நாடுகள் சுதந்திரம் பெற்ற நாடுகள். அதில் 59 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். 59 நாடுகள். அதில் பல ஊர்கள் இருக்கிறது, பல கிராமங்கள், ஏகப்பட்டது இருக்கிறது. இத்தனை நாடுகளிலும் இஸ்லாம் பரவ காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த இளைஞர்கள், அந்த இளமை வயதை பயன்படுத்தி கொண்ட அந்த இளைஞர்கள் இருக்கிறார்களே, அந்த இளைஞர்களினால் இஸ்லாம் பரவியது. இப்படி இன்று 59 நாடுகளில் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இளைஞர்களாக திகழ்கிறார்கள் நண்பர்களே. இதை பார்த்த ஆங்கிலேய ஒரு கவிஞர் அவர் எழுதுகிறார், ஏர்னஸ்ட் பார்க்கர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கவிஞர் எழுதுகிறார், சிரியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இந்த பல நாடுகளிலே இஸ்லாம் பரவியது எதை போன்று தெரியுமா? மின்னல் வேகத்தை போன்று இஸ்லாம் பரவிக்கொண்டு இருக்கிறது என்று அந்த ஏர்னஸ்ட் பார்க்கர் எழுதுகிறார் என்பவர்களே. அவருடைய புத்தகத்தில் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். இஸ்லாத்து இளமையை பதிவு செய்த நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விஷயங்கள் புரிய வரும். நம் தென் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தென் தமிழகத்திலே இருந்து அகில உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஷாவுல் ஹமீது பாதுஷா சையதுனா அவர்கள் தன்னுடைய 18 வயது, தன்னுடைய இளம் பருவத்திலே மார்க்கத்தின் மீது பற்று கொண்டு தன்னுடைய குருவை நாடி செல்கிறார்கள். 10 ஆண்டுகள் அவருடன் இருந்து 28 வயதில் மீண்டும் திரும்புகிறார்கள். 313 மாணவர்களுடன் தமிழகம் திரும்புகிறார்கள். இஸ்லாத்தை பரப்பினார்கள். அவருடைய மரணம் வரை இஸ்லாத்தை பரப்பினார்கள். தன்னுடைய இளமை பருவத்தை இஸ்லாத்திற்காக கழித்து அந்த இஸ்லாமிய வளர செய்தவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அவர்கள். அது மட்டுமல்ல, நாம் அறிந்த சம்பவம் தான் மெர்மைன் டிக்டாக் அவருடைய சம்பவம். அந்த மனிதரும் அந்த இளைஞரும் அந்த முதியவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொடுத்த கடனை அந்த இளைஞர் முதியவரிடத்தில் கேட்க, அந்த முதியவர் பதில் சொல்ல, கோபம் அடைந்த இந்த இளைஞர் என்ன செய்து விட்டார்? அந்த முதியவரை அடிப்பதற்காக கைகளை ஓங்கி விட்டார் கடும் சினத்தோடு. அதை பார்த்து, அதை அடுக்குமாடி கட்டடத்தில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த யூசுப் மெர்மைன் டிக்டாக் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர், அந்த முதியவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல அந்த இளைஞர் அவர்களை விட்டுவிட்டு சொல்கிறார்கள். என்ன வார்த்தை என்று அதை அலறி அடித்து யூசுப் ஓடி வருகிறார்கள். அந்த நபர் ஓடி வந்து கேட்க, எதன் காரணமாக விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நபர் சொன்னார், என் நாயகம் உரைத்த வார்த்தையை இந்த முதியவர் உரைத்து விட்டார், அதன் காரணமாக நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். என்ன வார்த்தை என்று அந்த யூசுப் மெர்மைன் டிக்டாக் கேட்கிறார்கள். மல்லம் இர்ஹம் சகீரனா வயக்திர் கபீரனா லைஸ மின்னா என்ற அந்த வார்த்தையை அவரிடம் சொன்ன உடனே அதை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பின் காரணமாக அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மெர்மைன் டிக்டாக் யூசுப் என்று பெயரிடப்படுகிறார். அவர்தான் முதல் தர்ஜுமா எழுதுகிறார்கள்.
அந்த இளைஞர் செய்ததன் காரணமாக இன்று வரை ஆங்கிலேயர்களிடத்தில் ஒரு தர்ஜுமா இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இளைஞர் தன்னுடைய இளமை பருவத்தை பயன்படுத்தி கொண்டதன் காரணமாகத்தான் இன்று இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது என்பர்களே. அதை மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய சீர்திருத்தத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்திலே அமெரிக்காவின் மக்கள் எல்லாம் கிறிஸ்துவ மதத்தை அதை தேர்ந்தெடுத்து கொண்டு திரும்பிக் கொண்டு செல்லுகிறார்கள். அனைவரும் கிறிஸ்துவ மதத்தின் பக்கம் செல்லும் பொழுது ஒரே நபர், தனித்த ஒரு நபர், மால்கம் எக்ஸ் என்ற ஒரு நபர் இஸ்லாத்தை பரப்புகிறார். அதை இஸ்லாத்தை அமெரிக்காவில் பரப்புகிறார். மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரை இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்கள் அவரிடத்தில் கேட்டால் அந்த மால்கம் எக்ஸ் உடைய பெயர் அவருடைய நெஞ்சிலே பதிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய இளமை பருவத்தை இஸ்லாத்திற்காக கழித்தார்கள். அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தி இஸ்லாத்தை வளர்த்தார்கள் என்று சொன்னால் அவளை போல் நாமும் வாழ வேண்டும் என்பவர்களே. இதையெல்லாம் பார்க்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு சின்ன மார்க்கம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கவிஞர் தன்னுடைய புத்தகத்தில் பொறிக்கிற ஒரு வரிகளை என்னவென்று தெரியுமா? கருமணல் என கருதி ஒதுக்கப்பட்ட ஒன்று, கருமணல் என கருதி ஒதுக்கப்பட்ட ஒன்று திடீரென வெடித்து வெடிமருந்தானது என்று தன்னுடைய கிதாபில் இந்த வரிகளை பதிவு செய்கிறார்கள் என்பவர்களே. அது மட்டுமல்ல, நம்ம சஹாபியுடைய வாழ்க்கை, முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை, மதீனாவிலே மக்காவில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து சில மக்கள் மக்காவிற்கு வந்து நாயகத்திடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்காக எங்கள் மக்களை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக யாராவது எங்களுக்கு அனுப்புங்க யா ரசூலுல்லாஹ், அவளை பேசி இஸ்லாத்தை கொண்டு வரது யாரோ ஒரு அனுப்புங்க யா ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். தேர்ச்சி பெற்ற ஒரு நபரை அனுப்பினார்கள், முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு. ஒட்டுமொத்த மதீனாவும் இஸ்லாத்தை தழுவியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று செல்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. காரணம் அவருடைய இளமை பருவத்தை இஸ்லாத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பவர்களே. எப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இஸ்லாத்தை, அந்த இளமை பருவத்தை இஸ்லாத்திற்காக பயன்படுத்தி நம்முடைய மார்க்கத்தை வளர்த்தார்களோ அதன்படி நாமும் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பெரியவர்கள் போட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.